கோவை மாவட்டத்தில் சூலூர்பேட்டை பகுதியில் 10 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண் குழந்தைய சாவடிச்சிட்டாங்க. கொடுமையான முறையில் அந்த பெண் குழந்தைய சாவடிச்சிருக்கிறாங்க. இது கடுமையான தண்டனையாக தமிழ்நாட்டு அரசாங்கம் வழங்கணும். அதேமாரி திருச்சியில் ஒரு நர்ஸு ட்ரைனிங்கில் இருந்த ஒரு பெண்ணை மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதில் ஆப்ரேஷனை மாற்றி பண்ணி அந்த பெண்ணும் திருச்சியில் நர்சிங் ட்ரைனிங்கில் இருந்த பெண்ணும் இறந்துருக்கு. அந்த பொண்ணுக்கும் நீதி கிடைக்கணும். இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் சார் தயவுசெய்து இவங்க 2 பேருக்கும் யார் காரணம்? இந்த 10 வயசு குழந்தை என்ன செஞ்சது? அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை நீங்கள் வழங்கணும். அதை பார்த்து யாரும் திரும்பி இதுமாரி தவறு செய்யக்கூடாது. அதேமாரி இந்த நர்ஸ் ட்ரைனிங்கில் இருந்தவங்க ஏழ்மையான குடும்பம், வெளியில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் பணம் அதிகமாக வந்துட்டு கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. தவறான முறையில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணு இறந்துருக்கு திருச்சியில். அந்த பொண்ணுக்கும் கரெக்டான நீதி வழங்கணும். அது யார் அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த டாக்டருக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். இந்த கோவையில் சூலூர்பேட்டில் இந்த 10 வயசு குழந்தை பெண் இறந்துருக்கு, பாலியல் வன்கொடுமை செஞ்சு இறந்துருக்கு. அது யார் பண்ணாலும் அவங்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கணும். தமிழ்நாட்டு சிஎம் சார், நீங்கள் கொடுக்குற இந்த கடுமையான தண்டனை திரும்பி யாரும் இதுமாரி தவறு செய்யக்கூடாது. அதுமாரி ஒரு தண்டனை நீங்கள் கொடுக்கணும். தண்டனைகள் அதிகமானதான் குற்றங்கள் குறையும். அதனால் நீங்கள் கொடுக்குற தண்டனை இதுக்கப்புறம் யாரும் அதுமாரி தவறு செய்யக்கூடாது. நீங்கள் சிஎம்மாக பதவி ஏற்று வந்துக்கிறீங்க, மக்கள் உங்களை நம்பி உட்கார வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்ததுக்கு கடுமையான தண்டனை வழங்கி அவங்கள மக்களுடைய ஆவல் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அந்த தண்டனை நீங்கள் வழங்கணும். செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.